ஹாய், வெல்கம் டு குமரன் டிஎன்பிஎஸ்சி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நாலடியார். 14 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்களில் நாலடியார் பார்க்க போகிறோம். இது யார் எழுதுனா? சமண முனிவர்கள் எழுதினார். மொத்தம் 400 பாடல்கள், வெண்பா வகையை சேர்ந்தது. 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இதை வந்து தொகை நூல்னு சொல்லுவாங்க. 4 அடி 400, வேளாண் வேதம், இப்படிலாம் வந்து நிறைய பேர்கள் இருக்குது. சரி, முப்பெரும் அறநூல்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. முப்பெரும் அறநூல்கள் அது என்னென்னு பார்த்தா திருக்குறள், நாலடியார், பழமொழி 400. இல்லை 3 தான் முப்பெரும் அறநூல்கள். திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் ஜியோ போப் வந்து ஆங்கிலத்தை மொழிபெயர்த்திருக்கார். மொத்தம் வந்து 3 பால்கள் கூறுது: அறம், பொருள், இன்பம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அறம், பொருள், இன்பம் இது வந்து 1 2 3 3 4 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 13 24 3 இப்படி 1 2 3 3 4. நாலடியாரில் மொத்தம் 2 செயல் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கல்வியின் சிறப்பு, அது வந்து கல்வி எப்படி ஒரு அழியா செல்வமாக இருக்குது அப்படின்றதும், இன்னொன்று வந்து உதவக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும், நமக்கு நண்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற பொறுத்து 2 செயல். ஒன்று வந்து ஓல்டு புக்கில் இருக்கிறது, இது வந்து நியூ புக்கில் இருக்கிறது. சரி, வைப்புலி கோட்படா வாய்தீயர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசன் செறின் வல்வார், எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்றல்ல பிற சொல்கிறாங்க. வைப்புலி அப்படின்னா என்ன? பொருளை சேர்த்து வைக்கிற இடம். கோட்படான்னா ஒருவரால் கொல்லப்பட்டது. பொருளை நம்ம வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போகலாம், பொருள் சேமித்து வைக்கிற இடத்த இடம்னா எடுத்துகிட்டு போக முடியுமா? எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த மாதிரி தான் கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வாய்தீயர் கேடில்லை, அதாவது என்னென்னா ஒருவருக்கு நம்ம சொல்லி கொடுத்தாலும் நமக்கு குறைய போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு மீனிங் என்னென்னா, தீயிலேயே போட்டு எரித்தாலும் நம்ம படித்த கல்வியும் நம்ம கற்றுக்கிட்ட அறிவும் நம்ம விட்டு போகாது. அதை தான் அப்படி சொல்கிறாங்க. வாய்தீயர் கேடில்லை, ஒரு தட்டு சொல்லி கொடுத்தாலும் நமக்கு குறையாது, அள்ளி கொடுத்தாலும் குறையாது, கற்றுக் கொடுத்தாலும் குறையாது, அது நம்மகிட்ட எரிச்சிட்டாலும் அந்த அறிவு நம்ம விட்டு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மிக்க சிறப்பின் அரசன் செறின் வல்வார். மிக்க சிறப்பின் அரசன் செறின் வல்வார், அதாவது எவ்வளோ சிறப்புடைய அரசனாக இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து கல்வியை தூக்கிட்டு போக முடியாது. உங்களோட பொருள் எடுத்துகிட்டு போகலாம், உங்களோட நிலத்தை தூக்கிட்டு போகலாம், ஆனால் உங்கள் கல்வியை தூக்கிட்டு போக முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன, உங்கள் குழந்தைக்கு மிச்சம் வச்சுட்டு போகிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது விச்சை, கல்வியை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை, அந்த கல்வி தான் அழியா செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த செய்யுள்: நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெனாம், செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விளக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. அதாவது என்னென்னா, நாயோட கால் சிறுவிரலாக இருந்தாலும் எவ்வளோ ஒட்டி 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 இருக்கும், அந்த மாதிரி நம்ம கூடவே ஒட்டி ஒட்டி இருப்பாங்களாம். அப்படி இருந்தாலும் ஈக்கால் துணையும் உதவ மாட்டார். ஈயோட காலளவு கூட நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க கஷ்டம் வரும்போது. அவங்களோட நட்பு நமக்கு வேணாம். செய்தானும் சென்று கொழல் வேண்டும், எவ்வளோ தூரம் வந்தாலும் சரிங்க, நாம் போய் ஒருத்தவங்களோட நட்பை பற்றி கொள்ளணும், கொழல் வேண்டும். யாரோட நட்பு பற்றிக்கணும்னா, செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. அதாவது தூரத்தில் இருக்க வாய்க்காலிருந்து நம்ம நிலத்துக்கு தண்ணி வருது இல்லையா, அப்படியே பாஞ்சு பாஞ்சு வந்து நம்மளோட பயிரெல்லாம் விளைவிக்குது இல்லையா, அந்த மாதிரி நம்மளை விட்டு அவங்க வெகு தூரத்தில் இருப்பாங்க, இல்லை ரொம்ப நாள் பேசாமல் இருப்பாங்க, நமக்கு டச்சே இருக்காது. ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம்னா அவங்களாவே தேடி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பார்த்தியா, அந்த மாதிரி இருக்கவங்களோட நட்பை நம்ம எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போய் சேர்த்து கொள்ளல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுதான் வந்து நாலடியாரில் இருக்க 2 செய்யுள். நம்ம அடுத்து பார்க்கலாம்.